guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So thank you so much for all the support. So நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போது ப்ராடக்ட் எம்டிஸ் தான். இது வெறும் எம்டிஸ்னு இல்லாமல் என்னோட க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரீபர்ச்சேஸ் எம்டிஸ் கூட வச்சுக்கலாம். நான் இந்த விஷயங்கள்லாம் திருப்பி வாங்குவேன்றதையும் நான் சொல்கிறேன். எது நான் ஐயோ இனிமேல் வாங்கவே மாட்டேனும் அப்படின்னு தோன்ற விஷயங்களும் நான் சொல்கிறேன். ஸோ நான் எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக கூட என்னோட ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெர்மாக்கோட கோஜிக் ஆசிட் சிரம் பற்றி கேட்டிருக்கீங்க. அது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்ஸ். அதாவது உங்கள் ஸ்கின் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, இல்லைனா பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு சேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் டெர்மாக்கோட கோஜிக் ஆசிட் சிரம். இப்பயும் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இதையும் நான் எம்டி பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியும் நான் வச்சிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் ரொம்ப டப்பால் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். அம்மா திட்டுவாங்க, என்ன எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்கேன். அதனால தூக்கி போட்டேன். இது மட்டும் காமிக்கணுமேனு சொல்லிட்டு பத்திரமா பதுக்கி வச்சிருந்தேன். அதை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த டெர்மாக்கோட கோஜிக் ஆசிட் சிரம். இதில் ஆல்ஃபா ஆர்பிட்டின், கோஜிக் ஆசிட், நயாசினமைட் இருக்கு. நான் இதில் டெய்லியும் போடலாம், நைட்லையும் போடலாம். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா விசிபிளா தெரியும். ஓகே, தெரியுதா தெரியலையான்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்க போட உங்க ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டரா ஒரு மாதிரி நீட் லுக்கிங்கா இருக்கிறது நீங்க ஈஸியாவே பார்க்கலாம். ஒரு 1 மந்த் பக்கமா நீங்க டெய்லி போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் இன்னொன்று எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, இதோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப வாட்டரியா இருக்கும். ஒரு மாதிரி தண்ணி, ஒரு மாறிலாம் இல்லை, தண்ணியே தான். இந்த சீரமே தண்ணியா தான் இருக்கும். ஸோ நீங்க எடுத்து அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்ல கஷ்டமா இருக்கும். அது இப்படி நீங்க இப்படி ட்ராப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கையில எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே எவாபரேட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப தின் கன்சிஸ்டன்சி அதான் இல்லை எனக்கு பிடிக்காது. பட் இது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும். என் ஸ்கின் ஒரு மாதிரி டெக்ஸ்டர்டா இருக்கு, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு. எனக்கு இங்க ஒரு கலர்ல இருக்கும், இங்க ஒரு கலர்ல இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கீங்க. எனக்கு ஈவன் ஸ்கின் டோனா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். இது ட்ரை ஸ்கின் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இல்லை நயாசினமைட் இருக்கு. இது ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ற ஒரு இன்கிரீடியன்ட். ஓகேவா? ஸோ நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இந்த 15% HA + 1% BHA பிகினர் ஃபேஸ் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் பீலிங் சொல்யூஷன் ஃப்ரம் டெர்மாக்கோ. இது ஆக்சுவலி 15% HA + 1% BHA. இது பிகினருக்கு. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி சோசன்லேருந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் பீலிங் சொல்லிட்டு குட்டியாக இத்தணும்னு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஆனால் ரொம்ப பிகினர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு காம்போவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் வாங்கினது தான் இந்த ஒன்று. இது எப்படின்னா, நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் போடுவேன். ஒரு மாதிரி லைட் பிளட் ரெட் கலரில் இருக்கும். ரொம்ப லைட். ஆர்டினரி இது நல்ல டார்க்காக இருக்கும். அப்படியே பக்கா பிளட் மாதிரியே இருக்கும். அது ஓகேவா? அதை இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இதுதான் யூஸ் பண்ணேன். எனக்கு இதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு எப்பயுமே நீங்க நைட்ல போட்டுக்கோங்க. நைட்ல போட்டுட்டு நீங்க அடுத்த நாள் மார்னிங் எழுந்து பார்த்தா அந்த ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்த நாள் மார்னிங் எல்லாம் அந்த ரிசல்ட்டும் தெரியாது. நீங்க ஒரு 2-3 டேஸ் விட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல நல்ல அந்த ஒரு க்ளோ தெரியும். ஏன்னா அந்த ஓல்டு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த நியூ செல்ஸ் வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? அதாவது நீங்க விசிபிளாலாம் பார்த்தா ஒன்றும் தெரியாது. அந்த க்ளோல நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு மாதிரி ஃபேஸ் எப்படி ஒரு மாதிரி நல்லா நீட்டா ஒரு மாதிரி மெஸ் ஃப்ரீயா பாக்குறதுக்கு இருக்கும். ஒரு மாதிரி நீங்க எந்த மேக்கப்பும் போடாம ஹைலைட்டரும் போடாம நார்மலா ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு ஹெல்த்தி ஹைஜீனிக் ஃபேஸ் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு சிரம்ல. ஸோ இது நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவுமே எம்டி ஆயிடுச்சு. இது நான் ஏன் திருப்பி வாங்கலன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ 30% ஆர்டினரி பிராண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா சீக்கிரமாவே ரிவ்யூ போடுறேன். ஸோ அதனால தான் நான் இது வாங்கல. பட் ஆனா உங்களுக்கு இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு இல்லை, எனக்கு இது செட் ஆயிடுச்சுன்னா நான் இதுவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு இது வாங்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் வாங்கலாம். இதில் கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மெண்டாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மூணுமே உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கான இன்கிரீடியன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் உங்கள் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, நார்மல் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இது யூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே, அப் டு யுவர் சாய்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பட் நீங்கள் ரொம்ப ஒரு லாங் கேப்பில் ஒன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நார்மல் ஸ்கின் டு ஆயில் ஸ்கின் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு. அண்ட் அடுத்தது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வில்வா மில்க் ட்ராப்ஸ். இது கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் நான் இப்போ வேறு சிரம்ஸ் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த கிருத்தி சனனோட ஹைஃபன் பிராண்ட் இருக்கு, அதில் ஒரு சிரம் வந்திருக்கு. அதை ட்ரை பண்ணுன்றதுக்காக நான் இது இப்போதைக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். பட் நான் கண்டிப்பாக அதை முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டேப்லான ஒரு சிரம்னா நான் இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு எனக்கு இந்த வில்வா மில்க் ட்ராப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட், ஆல்ஃபா ஆர்பிட்டின், மேரைன் ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட், இது 3 இருக்கு. பிரைட்டன் ஸ்கின் அண்ட் ஃபேஸ் ஸ்கார்ஸ். சொன்னதை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸ்கின்னையும் பிரைட் பண்ணுச்சு.
எனக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஆக்னேஸ்லாம் இருந்துச்சு, இன்னுமே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் முன்னாடியை விட லைக் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கோ டு பர்ச்சேஸ், உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குப்பா, நீ என்ன ஒன்று யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த மில்க் ட்ராப்ஸ் தான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்களுமே வந்து வில்வா பிராண்டில் வந்து ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணலாம். இதுலேயே அவங்களோட அந்த மில்க் மட் மாஸ்க் இருக்குல்ல, அதுவுமே நான் வந்து வச்சிருக்கேன். அதுவுமே நான் வந்து 10 days ஒன்ஸ் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு மாதிரி என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா அதை எடுத்து போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த வில்வா பிராண்டில் எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவுமே என்னோட ஹாப்பி ரீபர்ச்சேஸ் தான், ஹாப்பி எம்டி ஆக்சுவலி. ஓகேவா? கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது ரெண்டுமே நான் சேவே பண்ணி வச்சிருந்தேன். இது வந்துட்டு ஆர்டினரியிலேருந்து ரெண்டுமே ஒன்று தான், நயாசினமைட் சீரம். ஓகேவா? 10%. எனக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3 months எப்படி இருந்துச்சுன்னா ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக பிஹேவ் பண்ணிச்சு. என்ன போட்டாலுமே வந்து லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஆயில். இங்கேருந்து நான் ஃபுல்லாக வந்து க்ளீன்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப்லாம் மட்டும் ஆஃபீஸ் போவேன். திருப்பி என் ஃபேஸ் வந்து ஏதோ ஆயில் ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிடும். அதுலேருந்து என்ன சொல்கிறது, தலைக்கு எடுத்து தடவிலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஆர்டினரிலேருந்து நயாசினமைட் 10% + zinc 1%. ரொம்ப சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் 2 பாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எம்டி பண்ணிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் தான்ப்பா கன்சர்ன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். பிகினராக இருக்கீங்கன்னா 5% வேறு ஏதாவது பிராண்டில் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓகே அப்படின்னா இதே கூட நீங்கள் வாங்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பொட்டன்சியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி போடுற மாதிரி. பட் இது வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் நயாசினமைட் சீரம்ஸ். ஓகேவா? இது எனக்கு அவ்வளோ பிடிச்சது. கண்டிப்பாக இதுவுமே என்னோட ஒரு ஃபேவரட் ரீபர்ச்சேஸாக தான் இருக்கும். பட் இப்போ என் ஸ்கின் ஓரளவுக்கு ஓகே தான். நான் இப்போ கொஞ்சம் அந்த எக்ஸ்ஃபோலியேஷன்லாம் இன்க்ரீஸ்டாக பண்ணுறதுனால எனக்கு வந்து இப்போ ஸ்கின் ஓரளவுக்கு நல்லா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸப்ட் 1 or 2 bumps இப்போ இங்கே கூட வந்திருக்கு. பட் பரவாயில்ல, ஓகே ஸ்கின் தானே. கண்டிப்பாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நீங்கள் என்னதான் ஸ்கின் கேர் என்னதான் பண்ணாலுமே ஸ்கின் பர்ஃபெக்டாலாம் பிஹேவ் பண்ணாது 1-2 இந்த மாதிரி வரதான் செய்யும். ஓகேவா? அது ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். லிவிங் ஆர்கன் தான். ஓகேவா? அதனால வந்துட்டு ரொம்பலாம் பாதர் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம வந்து மெயின்டைன் தான் பண்ண முடியும், தவிர்த்து டோட்டலாக அப்படியே மொத்தமாக கட் டவுன் பண்ணி கிளாஸ் ஸ்கின்லாம் நம்மளோட கிளைமேட் ஃபுட் கண்டிஷன்ஸ்க்கு நம்மளால கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எஸ்டே லாடரோட சிரம். ஆக்சுவலி இது நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் அம்மா தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ பிகர் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிவ்யூலாம் நான் கேட்டுட்டு நானும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் ரிவ்யூ மாதிரி நான் வந்து போடுறேன். இதுவுமே என்னோட ஃபேவரட் தான். இது வந்து நான் இந்த குட்டியே வந்து 2-3 வாட்டி வாங்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பெருசு வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே காஸ்ட்லி தான். என்ன நீங்கள் வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் நோன் தான் சொல்வேன். கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து நிறைய சிரம்ஸில் கொடுக்குது. இப்போ இது ஒரு சிரமில் கொடுக்கணும், நீங்கள் ஒரு 2-3 சிரம் வந்து ஒரு 500-600 ரேஞ்ச்லேயே வாங்கினீங்கன்னா கொடுக்கும். பட் இது ஒன்றே வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் போனீங்கன்னா வந்து 5K கிட்ட காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் வேணாம் தான் சொல்வேன். ரெக்கமெண்டாக கேட்டால் நான் வேணாம்னு சொல்லுவேன். மேபி லேட்டர் இன் லைஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம நார்மலாகவே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு என்னோட இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். ஓகேவா? இது வந்து லாக்மி ஹைலரானிக் டியூவி ஜெல் க்ரீம். இது வந்து முன்னாடி வந்து டே க்ரீம்னு இருந்துச்சு. அதே இப்போ வந்து நேம் அண்ட் பேக்கேஜிங் மட்டும் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டல் ஸ்கின் இல்லைன்னா ட்ரை ஸ்கின், எனக்கு ஒரு செம்ம மாய்ஸ்சரைசர் வேணும், நல்லா செட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சில பேர் செட்டஃபில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது எனக்கு வந்து செட் ஆகாது. எனக்கு எப்படி இருக்கணும், சில டைம் செட் ஆகும், சில டைம் செட் ஆகாது, சில டைம் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நியூட்ரிஜென்னா ஹைட்ரோ பூஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்மேலேருந்து ஹைலரானிக் டியூவி. ஓகேவா? இது தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மா என்னை விட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே செட் ஆகுது. ஸோ இது வந்து எம்டி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து திருப்பி வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ ஹெல்த் அண்ட் க்ளோ போனேன், நான் ஆல்ரெடி ஒரு ஹால் போட்டிருப்பேன், அதில் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நான் அது வந்து திருப்பியும் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட வவுச் சூப்பராக ஒர்க் ஆகும்ப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் எம்டி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். பட் அதை நான் எம்டி பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் ஓகே இவங்க எம்டி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டினரிலாம் காஸ்ட்லி தான், எல்லாமே above 500 தான் வந்து. ஸோ நான் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு சுத்தமாக செட் ஆகலைன்னா கூட நான் அது கை காலில் போட்டு வந்து எம்டி பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபார் திஸ் வீடியோ. இதெல்லாம் தான் வந்து நான் இப்போதைக்கு ரீசெண்டாக காலி பண்ண சில சிரம்ஸ் அண்ட் 1 or 2 மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே. ஸோ இது மாதிரி வேறு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஏன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், டெமோக்கோ தான் யூஸ் பண்ணுவேன். பட் நான் இப்போ வேறு ஒன்று ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு வச்சுட்ருக்கேன் கார்ட்டில். அது நான் வாங்கினேன், ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் ஐடியா வேணுமா, கான்டென்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.